ஆண்டவர் அவர் மறந்து போகிறதற்கு அவர் மனுஷனே கிடையாது. அவர் மறக்கவே மாட்டார். வனாந்திரங்களிலே, அதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ இவனை உலகத்துக்கு எதுதான் காட்ட போகுது தெரியுமா? வார்த்தை தான். ஆமே. வனாந்திரம், நீ உன்னை யாருன்னு, நான் என்னை காட்ட முடியாது யாரு. ஆனா இந்த வனாந்திரத்தில் இருக்கிற என்ன அவருடைய வார்த்தை யாருன்னு காட்டும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளை, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எரேமியாவை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை நடுவில் இருந்த எசேக்கியேலை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. வனாந்திரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை யார் என்று காண்பிக்கும். ஆமென். நானா என்ன காட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன எங்க போட்டிருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்டான பிற்பாடுதான் இந்த யோவான் யார் என்பதே யோவானு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன தெரியுமா? இவன் காற்றில் அசையும் இந்த பிள்ளை எப்படியோ. அடுத்து தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தவன், ஏதோ வித்தியாசமான வஸ்திரம். ஆமே. உங்களுக்கு வித்தியாசமான வஸ்திரம் பார்க்கணும்னா எங்க போகலாம்? அரண்மனைக்கு போகலாம், கல்யாண வீட்டுக்கு போகலாம். அரண்மனையில கூட இந்த காலத்துல எல்லாம் வித்தியாசமான வஸ்திரம் பார்க்கணும் எங்க தான் போனோம்? கல்யாண வீட்டுக்கு போகலாம். எதை பார்க்க போனீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோவான் யாருன்னு தெரியும். அவன் காற்றில் அசையும் நாணல். அடுத்து என்ன தெரியும்? அவன் ஏதோ வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அதுக்கா காற்றில் அசையும் நாணல், இந்த அடையாளத்துக்கு அவர் அங்க வச்சேன். கேள்விதான் கேட்டார் அவர். அதுக்கு சொல்லவே இல்லை. அவர் அதுக்கு சொல்லவே இல்லை. மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா கேள்விதான் கேட்டார், சொல்லல. பரலோகம் எஸ் சொல்ற ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் உன்னுடைய ஃபியூச்சர். ஆமே. உனக்கு முன்னாக வருகிற கேள்விக்கெல்லாம் பரலோகம் எஸ் சொல்லாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வனாந்தரம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 லூக்கா 1:80 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, the child continued to grow and to become strong in spirit. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அல்லது ஒருத்தரை ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆக்க அவனுக்கு கர்த்தர் எங்க தான் வச்சு பலப்படுத்துறார் தெரியுமா? வனாந்திரம் தேவ பிள்ளை பலவீனப்படுகிற இடம் அல்ல. வனாந்திரம் தேவ பிள்ளை பலப்படுகிற இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் 2 டைப்பா இருந்தாங்க. ஒரு டீம் பலவீனப்பட்டாங்க ஃபெய்த்ல. ஆனா இன்னொருத்தன் பாருங்க, வனாந்திரத்துல தான் இருந்தான். அவன் சொல்றான், எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஸ்பிரிச்சுவலா ஆவியில பலன் சொல்லும்போது உள்ளான நிலையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய நினைவுகள்ல, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல, நம்ம ஃபேஸ் பண்ற காரியம் எல்லாத்துலயும் நம்ம பலப்பட அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா, இவன் வனாந்திரத்துக்குள்ள என்றாகும் போது யோவானாக என்றாகிறான். வனாந்திரத்திலிருந்து வெளியே வரும்போது அது தீர்க்கதரிசி தான். ஆனா அவனுக்கு பேர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோவான் ஸ்நானனாக.
நீ வராந்திரத்துக்குள்ள போகும்போது காற்றில் அசையும் நாணல் தான் ஜான் உள்ள என்றாகிறான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரும்போது ஜான் தி பேப்டிஸ்ட். உன்னை குறித்த தேவ திட்டம் அங்கே உறுதியாக்கப்பட்டு வெளியே வருவாய். அவன் யோவானா உள்ள என்றாகிறான். அவன் வெளியே வரும்போது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே வந்து என் கையினால தேவன் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று நம்பி என்ன பண்ணுவான் தெரியுமா? நியாயம் பண்ணுவான். ஜனங்கள்லாம் கேட்டாங்க, அவன் எப்படி தெரியும்? மோசேக்கு நியாயமே என்ன தெரியுமா? ஆமே, இந்த ரிப்பேர்லாம் கிடையாது. ஆமா, கொஞ்சம் சிலரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வளைஞ்சாலே தூக்கி போட்டுருவாரு. ஆமா, ரிப்பேர்லாம் கிடையாது, ஒரே அடி முடிஞ்சு. இதான் நியாயம். ஆண்டவர் பார்த்தார், இவனை நான் யாராதான் ஒன்ன எங்களுக்கு தலைவனா ஏற்படுத்தினது யார்? இப்ப மோசே டீல் பண்ண வாராருனாலே சகோதரர்களுக்குள்ளே பயம் வந்துட்டு. சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி தட்டினேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, விளையாட்டுக்கு இப்படி வச்சு 2 பல்லு உடஞ்ச கீழே விழுந்தேன். இல்ல சிலர் விளையாட்டுக்கு தட்டுறது அப்படிதான் தட்டுவாங்க. சொன்னா சும்மா தான் இப்படி தள்ளி விட்டேன். என்னாச்சு? அவங்களுக்கு காலு முறிஞ்சிட்டு. என்ன பண்ணீங்க? லைட்டா என் புருஷன் இப்படி காலை போகும்போது இப்படி கால் ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்படி பாஸ்டர் சில இவர் பண்ணதெல்லாம் பார்த்து அப்படி நடந்து போகும்போது அப்படி காலை இடையில விட்டுருவேன் பாஸ்டர். இவ்வளவு தான் உண்டு பாஸ்டர். சில இப்படிப்பட்ட கிருபை விட்டவங்களா இருக்கிறாங்க, கேர்ஃபுல். அதனால மோசே கிட்ட வாரானாலே, மோசே இங்க யாரையும், ஆனா அந்த ஆண்டவர் பார்த்தார், இவனை வேலைக்கு ஆக்க நேரம் 40 வருஷம் எங்க கொண்டு வந்தாரு தெரியுமா? வனாந்திரத்துல கொண்டு வந்து எதை மேய்க்க வச்சாரு தெரியுமா? ஆடை. இனி மோசே யாரா வரணும் தெரியுமா? ஒரு மேய்ப்பனாய், ஒரு தலைவனாய். வனாந்திரம், ஹல்லேலூயா, அது உன்னை அழிப்பதற்கான இடம் அல்ல. உன்னை ஒரு நாள் இந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே இனி நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய்.